இப்போது இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது. சந்தேகத்தின் அடிப்படையில் பிள்ளையான் கைது செய்யப்பட்டார், பின்னர் பிணையில் வந்தால் அது ஒரு புறம் இருக்கட்டும். ஜோசப் பரராஜசிங்கம் விவகாரம் என்பது சட்டமாதிப திணைக்களத்தோடு தொடர்பட்ட விவகாரம். ஏன் அந்த வழக்கு விடயத்தை அரசு எடுத்து செல்லவில்லை, அல்லது மறைமுகமாக அதற்கான வேலை திட்டங்கள் நடக்கிறதா தெரியாது. ஆனால் கடந்த வழக்கிலே ஜனாதிபதி ஆணைக்குழு பரிந்துரைத்த விடயங்களை அரச தரப்பு அந்த அரச தரப்பில் இருந்தவர்கள் ஒரு விடயமாக புலனாய்வுத்துறையினர் எடுத்துக்கொள்ளவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு பரவலாக இருக்கின்றது. அதுவும் இங்கு மிக அவதானிக்கப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. அதனோடு உதய கம்பன் பிளவை மறந்திருக்க மாட்டீர்கள். பிள்ளையான் அவர்கள் சிறைச்சாலையில இருக்கின்ற போது அவரை பார்ப்பதற்கு செல்லக்கூடிய சட்டத்தரணி ஆக குறைந்தது குற்றவியல் வழக்கில் திறமை பெற்றவராக இருக்க வேண்டும், அல்லது அனுபவம் அல்லது அணுகுமுறையில் சட்டத்துறையில் நியமிக்கப்படுபவர் பிள்ளையானை சந்திக்கலாம். அவரிடம் ஒரு அனுபவம் இருக்கும், அல்லது அவரிடம் இருக்கக்கூடிய ஒரு அனுபவத்தின் அடிப்படையில் இவர் சென்று சந்திக்கலாம். சிறையில் இருந்த பிள்ளையானை சந்திப்பதற்காக உதய கம்பன் பிள்ளை சென்றது என்பது கூட இங்கு பலத்து சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. இந்த சந்தேகம் என்பது ஒரு குற்றவியல் வழக்கோடு தொடர்புபடாதவர், பல வழக்குகளை வாதாடாதவர், அப்படியான ஒருவர் எந்த முகாந்திரத்தின் அடிப்படையில் அவரை சந்தித்திருக்க கூடும் என்று ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் அவர்கள் ஊடக செவ்வி ஒன்றிலே வினா எழுப்பி இருக்கின்றார். இப்படி பார்க்கின்ற போது தொடர்ச்சியாக, அதாவது குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினருடைய கைது நடவடிக்கையின் பின்னர் கூட பிள்ளையானிடம் உதய கம்பன் பிள்ளை சேர்க்கிறார் என்றால் அதில் கூட சந்தேகம் இருப்பதாக சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். அப்படி பார்க்கின்ற போது ஒட்டுமொத்தத்திலே பிள்ளையான் கைதுக்கு பின்னர் இடம்பெறுகிற விடயமும் பலத்த சவால்களையும் சந்தேகங்களையும் பொதுமக்கள் மத்தியிலே ஏற்படுத்தி இருக்கின்றது. இன்றைய காணொலியில் பல விடயங்களை அசாத் மௌலானா வெளிப்படுத்தி இருக்கின்றார். இது கூட இந்த விசாரணை அதிகாரிகளுக்கு அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லலாம் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. ஆனால் பிள்ளையானோடு இப்போது இருக்கக்கூடிய பலர் விசாரணைகளுக்கு கூட உட்படுத்தப்படவில்லை என்று கூறப்படுகிறது. பல விடயங்கள் தொடர்பில் பலர் அழைக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. ஆதாரம் இல்லை என்று கூறப்படுகிறது. ஆதாரம் என்று கூறப்போனால் அந்த ஆதாரம் இப்போது அசாத் மௌலானா இல்லாத இடத்தில் இந்த ஆதாரங்களை எப்படி அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்வது என்பது குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினருக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரும் சவாலாக இருக்கின்றது. ஆனால் அந்த சவாலையும் கூட அவர்கள் சமாளித்து விட்டதாக உத்தியோகப்பற்ற கொழும்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. அவர்கள் தரப்பில் உறுதிப்படுத்தவில்லை. அந்த ஆதாரங்கள் கிடைத்த பின்னர் தான் நாடாளுமன்ற உயர் சபையிலே அமைச்சின் செயலாளர் ரவி செனவிரட்ன அவர்கள் சில உத்தரவாதங்களை அங்கிருந்த அரசியல் பிரமுகர்கள் மத்தியில் பகிர்ந்து கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது.